தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். முருகப்பெருமான் வடநாட்டில் பிறந்தாரா? பழந்தமிழர்கள் போற்றி வணங்கிய செழிப்பு மற்றும் வளமையின் தாய் தெய்வமான தவ்வை ஒரு கொடூரமான பேயா? இதை கேட்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக கோபம் வரும் இல்லையா? நிஜத்திலும் சினிமா உலகம் இப்படிதான் நம்மை நம்ப வைக்க படங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறது. சமீபத்தில் தெலுங்கு நடிகர் ஜூனியர் NTR மற்றும் இயக்குனர் திரிவிக்ரம் கூட்டணியில் உருவாக இருக்கும் புதிய படத்துடைய அந்த போஸ்டரில் born in the north, worshipped in the south, அதாவது வடக்கே பிறந்து தெற்கே வணங்கப்படுபவர் என்று நம் தமிழ் கடவுள் முருகனை குறிப்பிட்டு தயாரிப்பாளர் நாகவம்சி வெளியிட்ட அந்த வாசகம் ஒட்டுமொத்த தமிழர்களை கொதிப்பில் ஆழ்த்தியுள்ளது. இது மட்டுமல்ல, சமீபத்தில் வடநாட்டில் உருவான ஒரு திரைப்படம் தவ்வை என்ற பெயரில் ஒரு ஹிந்தி திகில் படம் வெளியாகி நம் தமிழ் மண்ணோடு மாபெரும் வரலாற்று தாய் தெய்வமான தவ்வையை ஒரு பயங்கரமான சாபமாகவும் வறுமையின் கொடூர குறியீடாகவும் ஒரு துர்தேவதையாக காட்டியிருக்கிறார்கள். இது வெறும் தற்செயலான கற்பனை கதையா என்று கடந்துவிட முடியவில்லை. நம் தமிழர்களுடைய பூர்வக்குடி வரலாற்றையும் தனித்துவமான வழிபாட்டு அடையாளங்களையும் மெல்ல மெல்ல சிதைத்து திரித்து சமஸ்கிருதமயமாக்கல் மூலமாக வடநாட்டு கதைகளுக்குள் அடக்க பார்க்கும் ஒரு திட்டமிட்ட கலாச்சார திருட்டா என்று கேள்வியை எழுப்ப வைக்கிறது. இது கண்டிப்பாக முருகனை பற்றிய திரைப்படம் வரும். காட் ஆஃப் வார், ஒரு கடவுள் என்கின்ற அடிப்படையில் அவருடைய திரைப்படம் இருக்கும். ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் தமிழர்களே, இந்த வீடியோ மீண்டும் மீண்டும் ஆணித்தரமாக உண்மையாக ஆதாரபூர்வமாக தமிழ் கடவுள் தான் முருகன் என்பதற்கான பல ஆதாரங்களை தரப்போகிறது. சினிமா என்கின்ற ஊடகத்தின் வழியாக நம் கண்ணுக்கு தெரியாமல் அரங்கேறி கொண்டு இருக்கும் இந்த வரலாற்று திரிபுகளை நம் பூர்வக்குடி கலாச்சாரத்தை காக்க வேண்டிய அந்த அவசியத்தின் அடிப்படையில் இதை உருவாக்கி இருக்கிறோம். முழுமையாக பாருங்கள். முதலில் தமிழ் கடவுள் முருகனை வடநாட்டில் பிறந்தவர் என்று இவர்கள் தைரியமாக ஒரு பதிவை போட்டு இருக்கிறார்களே, அது ஒரு மட்டமான பொய். முருகன் வடநாட்டில் பிறந்தவன் அல்ல, அவன் நம் தமிழ் மண்ணில் பிறந்தவன். முருக வழிபாடு என்பது தமிழ் மொழியின் பிறப்போடும் தமிழ் நிலத்தின் திணை கோட்பாடுகளோடும் இரண்டர கலந்த ஒரு வரலாற்று உண்மை. வட இந்திய புராணங்கள் கார்த்திகேயன் மற்றும் ஸ்கந்தன் என்ற பெயரில் முருகனை ஒரு போர் கடவுளாக மட்டுமே சித்தரிக்கும் நிலையில் தமிழர்களுக்கு அவன் மொழியின் காவலனாகவும் இயற்கையின் குறியீடாகவும் இனத்தின் அடையாளமாகவும் இருக்கிறான். பழந்தமிழருடைய நிலப்பகுப்பான 5 திணைகளில் மலையும் மலை சார்ந்த குறிஞ்சி நிலத்திற்கும் உரிய கடவுளாக சேயோனாக முருகு என்ற பெயரிலும் முருகன் வழிபட்டதாக தொல்காப்பியம் மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறது. சேயோன் மேய மைவரை உலகமும் என்ற வரியின் மூலம் மேகங்கள் தவழும் மலைகளுடைய தலைவனாக சேயோன் இங்கு காட்டப்படுகிறான். சங்க இலக்கிய நூல்களான அகநானூறு, புறநானூறு, நற்றிணை, குறுந்தொகை மற்றும் 10 பாட்டின் முதல் நூலான திருமுருகாற்றுப்படை ஆகியவற்றில் முருக வழிபாட்டு முறைகள் விரிவாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. பழந்தமிழருடைய இந்த வழிபாட்டு முறை என்பது வைதிக ஆகம வழிபாடுகளுக்கு முற்றிலும் மாறுபட்டது. குறிஞ்சி நிலத்து மக்கள் திணை மாவும் தேனும் படைத்து கடம்பு மலர் சூடி வேலன் வெறியாடல் என்ற சடங்கினை நிகழ்த்தியிருக்கிறார்கள். இச்சடங்கில் பூசாரிதான் வேலன். அவன் கையில் வேலேந்தி முருகனுடைய அந்த ஆவேசம் வந்து ஆடும் அந்த மரபு நம்மிடையே இருந்திருக்கிறது. குறுந்தொகை மற்றும் திருமுருகாற்றுப்படை வரிகள் வழியாக முருகனுக்கு இள ஆட்டின் குருதியை, அந்த ரத்தத்தை திணை அரிசியில் கலந்து பலியாக படைத்த அந்த பூர்வக்குடி வழிபாட்டு முறைகள் நம்மிடையே இருந்திருக்கிறது. இத்தகைய வழிபாட்டு முறைகள் வட இந்திய வேத மரபுகளில் எங்கும் காணப்படாத தூய தமிழ் பூர்வக்குடி மரபாகும். அவ்வளவு ஏன், முருக வழிபாட்டின் தொன்மைக்கு மிக வலிமையான ஆதாரமாக விளங்குவது தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு தொல்பொருள். ஆதிச்சநல்லூர் முதுமக்கள் தாழிகள் மற்றும் கல்லறைகளில் கண்டெடுக்கப்பட்ட ஆய்வில் வெண்கலத்திலான வேல் மற்றும் சேவல் சின்னங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. பேராசிரியர் BT ஸ்ரீனிவாசன் போன்ற வரலாற்று வல்லுநருடைய கூற்றுப்படி இந்த சின்னங்கள் குறைந்தது 7000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தை சேர்ந்தவை. வடக்கில் இருந்து ஆரியர்கள்
இந்திய துணைக்கண்டத்திற்குள் நுழைந்து இறந்த உடல்களை எரிக்கும் வைதிக வழக்கத்தை கொண்டு வருவதற்கு முன்பே தென்னகத்தில் வேல் வழிபாடும் முருக வழிபாடும் மிக தீவிரமாக நடைமுறைகள் இருந்ததை இந்த தொல்லியல் சான்றுகள் ஐயமின்றி காட்டுகிறது. அவ்வளவு ஏன், முருகனை கௌமாரம் என்ற மதத்தின் அடிப்படையில் வணங்கியவர்களும் தென்னிந்தியர்கள் தான். முருகன் வடக்கில் பிறந்தார் என்ற வாதத்தை முன்வைக்கும் வட இந்திய புராண பரப்புரையாளர்கள் முருகனுக்கும் வட இந்திய சமூகத்திற்கும் இடையே உள்ள அந்த நடைமுறை வழிபாட்டு அந்த இடைவெளியை அவர்களால் எதிர்கொள்ள முடியவில்லை. தமிழ்நாட்டில் முருகன் இல்லாத வீடுகளோ அவனுக்கென்று பிரம்மாண்டமான தனி கோவில்களோ இல்லாத கிராமங்களே கிடையாது. ஆனால் வட இந்தியாவில் அவர்கள் வணங்கும் கார்த்திகேயனுடைய நிலை முற்றிலும் மாறுபட்டது. வட இந்திய புராணங்களில் கார்த்திகேயனோ ஸ்கந்தனோ கடுமையான கோபக்காரனாகவும் பிரம்மச்சாரியாகவும் பெண்களை வெறுப்பவராகவோ விளக்குபவராகவோ சித்தரிக்கப்படுகிறார். அதன் விளைவாக வட இந்திய சமூகத்தில் கார்த்திகேயனுடைய சிலையை அல்லது புகைப்படத்தை வீடுகளில் வைத்து வழிபடுவது கிடையாது. அவ்வாறு வைத்தால் குடும்பத்தில் அமைதி கெடும், மகன்களுக்கு திருமணமாகாது என்ற மூட நம்பிக்கைகளும், பெண்கள் கார்த்திகேயனுடைய திருவுருவத்தை காணக்கூடாது என்ற வழிபாட்டு தடைகளும் வட மாநிலங்களில் ஆங்காங்கே இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மாறாக முருகன் என்றால் அழகு, இளமை, அருள் வடிவம், வள்ளி மற்றும் தெய்வானை ஆகிய இரு தேவிகளோடு இல்லற வாழ்வின் உன்னத குறியீடாக ஒவ்வொரு வீட்டிலும் வணங்கப்படுகிறான், போற்றப்படுகிறான். ஆக தமிழ்நாட்டில் இங்கே அறுபடை வீடுகள் இருக்கிறது, பல்லாயிரக்கணக்கான தனி கோவில்கள் இருக்கிறது. ஆனால் வட இந்தியாவில் தனி கோவில்கள் என்பது மிக மிக அரிது. பெரும்பாலும் சிவன் கோவில்களில் ஒரு சிறிய துணை சிலையாக மட்டுமே காட்சி தருகிறார். இங்கே பெண்கள் அவர்களுக்கு காவடி அடிக்கிறார்கள், அழகு குத்துக் கொள்கிறார்கள். ஆனால் வட இந்திய பெண்கள் கார்த்திகேயனுடைய ஸ்கந்தனுடைய சிலையை கூட பார்க்கவோ தொடுவதற்கோ தடைகள் இருக்கிறது. ஆக இந்த ஒப்பீடு வழியாக வட இந்தியாவில் முருகனுக்கு ஆன்மீக ரீதியிலோ சமூக ரீதியிலோ அல்லது வழிபாட்டு அங்கீகாரமும் பெரிய தனி கோவில்களும் இல்லாத நிலையில் திரைப்படங்கள் வாயிலாக முருகன் வடக்கில் பிறந்தான் என்று தைரியமாக ஒருவன் சமூக வலைதளங்களில் பதிவேற்றுகிறான் என்றால் அவர்கள் உருவாக்குவது வெறும் கலாச்சார திருட்டுதான். முருகன் ஒரு பக்கம் இருக்கட்டும், தமிழ் கடவுளான தவ்வை அவர்களையும் வட இந்திய திரைப்படங்கள் அவமானப்படுத்தி இருக்கிறது. தமிழ் வரலாற்றில் பெண் தெய்வ வழிபாட்டில் முக்கியமான ஒரு தெய்வம், நடுக்கல் வழிபாட்டிலும் இயற்கை வழிபாட்டோடும் நெருங்கிய ஒரு தெய்வம். பழந்தமிழர்கள் வணங்கிய இரு ஆகப்பெரிய பெண் தெய்வங்கள் கொற்றவை மற்றும் தவ்வை. பாலை நிலத்துக்குரிய தெய்வமான கொற்றவை போரின் வெற்றியையும் வீரத்தையும் அருளும் தெய்வமாக சங்க இலக்கியத்தில் போற்றப்படுகிறாள். சிலப்பதிகாரத்தில் வெட்டுவ வரியில் இளங்கோவடிகள் கொற்றவையின் தோற்றத்தையும் வழிபாட்டு முறைகளையும் விரிவாக சொல்லியிருக்கிறார். கொற்றவையின் வாகனம் கலைமான். காலப்போக்கில் வட இந்திய வைதிக மரபுகள் கொற்றவையை மகிஷாசுர மர்தினி என்றும் துர்க்கை என்றும் வடிவத்தோடு இணைத்தார்கள். கொற்றவன் கைகளில் இருந்த பழந்தமிழ் ஆயுதங்களும் அவளது பூர்வக்குடி வழிபாட்டு அடையாளங்களும் மறைக்கப்பட்டு அவள் சிவனுடைய மனைவியாகவும் பார்வதியின் வடிவமாகவும் வடக்கே மகிஷாசுரனை வதம் செய்ய தோன்றிய துர்க்கையாகவும் உருமாற்றப்பட்டாள். இதன் மூலம் பார்க்கும் பொழுது தமிழ் வீர தெய்வமாக விளங்கிய ஒரு பெண் தெய்வம் ஆணாதிக்க வைதிக கட்டமைப்பிற்குள் ஒரு துணை தெய்வமாக மாற்றப்பட்டது என்பது தெளிவாக தெரிகிறது. அந்த வரிசையில் தான் தமிழர்களுடைய வரலாற்றில் மூத்த தெய்வமான தவ்வை என்ற தெய்வம். அதை பற்றி டீப் டாக்ஸில் 5 வருடங்களுக்கு முன்பே வரலாற்றை பதிவு செய்திருக்கிறோம். சோழர்கள், பல்லவர்கள், பாண்டியர்கள் காலத்தில் மிக உன்னதமான நிலையில் இருந்த தவ்வை வழிபாடு. தவ்வை என்ற சொல்லுக்கு மூத்தவள் என்று பொருள். தவ்வையுடைய சிலை, அவள் கையில் இருக்கும் விளக்கமாறு தூய்மையின் அடையாளமாகவும், அவளது காக்கை கொடி மற்றும் கழுதை வாகனம் வேளாண்மை மற்றும் கிராமிய செழிப்பின் குறியீடாகவும் இருந்திருக்கிறது. இருந்தாலும் வட இந்திய புராணங்கள் தவ்வையை ஜேஷ்டா தேவி என்றும் அலட்சுமி என்றும் வறுமை மற்றும் அழுக்கு, துரதிர்ஷ்டம் மற்றும் சாபத்தின் வடிவமாக மாற்றி எழுதியிருக்கிறார்கள். லட்சுமியின் மூத்த சகோதரியான துர்லட்சுமி வீட்டிற்குள் நுழைந்தால் வறுமை ஏற்படும் என்ற பயத்தை உருவாக்கி அவளது வழிபாட்டை சமூகத்தில் இருந்து முற்றிலும் அகற்றிவிட்டார்கள். ஆனால் 2026ஆம் ஆண்டு வெளியான ஹிந்தி திரைப்படமான தவ்வை என்ற ஒரு திரைப்படம், நம் தமிழ் பெயர்தான், நம் தவ்வையை குறிக்கும் அந்த பெயர்தான். அந்த திரைப்படத்தில் வட இந்திய வக்கர கதையை மூலக்கதையாக வைத்திருக்கிறார்கள். 1880இல் வாழும் ஒரு கொடூரமான மன்னனுடைய அநீதிகளால் தவ்வையின் சாபம் கிராமத்தை தாக்குவதாகவும், பித்ரு தோஷம் மற்றும் துரதிர்ஷ்டமான அந்த லட்சுமியின் குறியீடுகளுடைய அடிப்படையில் அந்த சாபத்தை ஒழிப்பதே கதையாகவும் சித்தரித்து நம் தமிழ் தெய்வம் தவ்வையின் உன்னத தாய் வழி வரலாற்றையே வன்முறை கதையாக
வறுமை, அழுக்கு, துரதிர்ஷ்டத்தின் தெய்வமாக மாற்றி இருக்கிறார்கள். தவ்வைக்கு இங்கே கோவில் இருந்திருக்கிறது, சிலைகள் இருந்திருக்கிறது. பலர்களுடைய கோவில்களில் கருவறைக்கு நிகரான முதன்மை சன்னதி இருந்திருக்கிறது. ஆனால் வடநாட்டில் கோவில்களில் வடமேற்கு மூலையில் ஒதுக்கப்பட்டு பின்னர் முழுமையாக அகற்றப்பட்ட ஜேஷ்டா தேவியைத்தான் நம் தமிழ் தெய்வம் தவ்வையோடு இணைத்து திரைப்படத்தை எடுத்திருக்கிறார்கள். கேவலமாக. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தற்கால டிஜிட்டல் ஊடகங்களும் திரைப்படங்களும் மிக எளிதாக பொதுமக்களுடைய மனதில் வரலாற்று திரிபுகளை விதைத்துக் கொண்டிருக்கிறது. வரலாற்று ஆதாரங்களோ தொல்லியல் சான்றுகளோ கொஞ்சம் கூட இல்லாமல் வடக்கில் இருந்து தெற்கிற்கு வந்தார்கள் என்ற ஒரு வரியை, ஒரு கற்பனை கதையை திரைப்படங்கள் பிரம்மாண்டமான காட்சிகளோடு உணர்வுபூர்வமான பின்னணி இசையோடு அவர்கள் தரும்பொழுது அவை உண்மை என்ற ஒரு தோற்றத்தை சமூகத்தில் உருவாக்கும். எவ்வளவு தைரியம் இருந்தால் வடக்கே பிறந்து தெற்கே வணங்கப்படுபவர் என்ற அந்த வரியை திரைப்பட போஸ்டருக்கு மேலே போட்டு இருப்பார்கள். தவ்வையை ஒரு கொடூர பேயாக, வறுமையின் பேயாக தவ்வை என்ற பெயரிலேயே காட்டியிருப்பார்கள். ஆக இந்தி திரைப்படங்கள் ஊடகத்தை பயன்படுத்தி நவீன வரலாற்றை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் டீப் டாக்ஸ் தமிழ் மற்றும் பல்வேறு தமிழ் வரலாறு பேசும் ஆய்வாளர்கள், பல்வேறு தமிழ் ஊடகங்கள் இருக்கும் வரை அந்த வரலாற்றை யாராலும் மாற்ற முடியாது. அதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் வரலாற்றை பதிவு செய்து கொண்டே இருக்கிறோம். இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தும் முருகன் எந்த நிலத்துடைய கடவுள் என்று கேட்டால், கார்த்திகேயன் என்ற பெயரில் வணங்கப்படுபவன் யார் என்று கேட்டால், ஸ்கந்தன் என்ற பெயரில் வணங்கப்படும் அந்த தெய்வத்தின் அந்த வரலாறு என்ன என்று கேட்டால், அது நம் தமிழ் நிலத்தில் இருக்கும் முருகனைத்தான் குறிக்கும். ஆக வரலாறு, இலக்கியம், தொல்லியல் மற்றும் சமூகவியல் ரீதியான சான்றுகள் அடிப்படையில் முருகனும் தவ்வையும் வட இந்தியாவிற்கு எந்த விதமான தொடர்பும் அற்ற, அதே சமயத்தில் பழந்தமிழ் மண்ணுடைய பூர்வக்குடி தெய்வங்கள் என்பது ஐயமின்றி விளக்கமாக நிரூபிக்கப்படுகிறது. வட இந்தியாவில் கார்த்திகேயனுக்கு இல்லாத வழிபாட்டு அங்கீகாரமோ முறையான வழிபாட்டு மரபுகளோ இல்லாத நிலையில் திரைப்படங்கள் மற்றும் அதை எடுப்பவர்கள் அந்த முருகனையும் தங்களுக்கு உரியவர்களாக சொந்தம் கொண்டாட முயல்வது என்பது முழுக்க முழுக்க வரலாற்று திரிபு. அதே போல் பல்லவர்கள் மற்றும் சோழர்கள் காலத்தில் தமிழ் சமூகத்தில் செழிப்பாக வணங்கப்பட்ட வழிபடப்பட்ட தவ்வையை வறுமை மற்றும் துர்திருஷ்டத்தின் சாபமாக வட இந்திய படங்கள் சித்தரிப்பது என்பது பழந்தமிழ் தாய் வழி சமூக வரலாற்றை அவமதிக்கும் செயல். தமிழ் கலாச்சார தனித்துவத்தையும் அதன் பூர்வக்குடி தெய்வங்களுடைய அசல் வரலாற்றையும் காக்க வேண்டியது என்பது சமகால தலைமுறையுடைய கடமையாகும். 90 பிறந்தாலும், ஜென்சியாக இருந்தாலும், ஜென் ஆல்பாவா இருந்தாலும் நம்முடைய வரலாற்றை ஒருவன் திரித்து சொல்கிறான் என்றால் அதை எதிர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. உண்மையான வரலாற்றை எடுத்து சொல்ல வேண்டியதும் நம்முடைய கடமை. ஆகவே இந்த பதிவை அனைவருக்கும் பகிருங்கள். எக்காரணம் கொண்டும் நம்முடைய வரலாறு, நம்முடைய அடையாளம் பறிக்கப்படக்கூடாது, மாற்றப்படக்கூடாது, திரிக்கப்படக்கூடாது. இது போல பல வரலாற்றை தெரிந்து கொள்ள நம் டீப் டாக்ஸ் தமிழ் சேனலை பாருங்கள். டீப் டாக்ஸ் தமிழ், நான் உங்கள் தீபன்.